சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாதன் நான் தாண்டு குளிச்சா. என்னடி சொர்ணக்கிளி, தயாரா இருக்கியா? ஆமாக்கா தயாரா இருக்கேன். நீ சொல்லியதுதான்க்கா சரி. நம்மளும் பாரு வயசாகி நல்லா கிளவி மாதிரி இல்லாமல் துரு துருன்னு ஓடி ஆடி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம உடம்ப சரியாக வச்சுருக்கணும்ல. அதுக்கு தான் நீ சொன்ன மாதிரி தினமும் காலையில் வந்து உங்ககிட்டயே எக்ஸசைஸ் கற்றுக்கலான்னு இருக்கேங்க்கா. ஆமா டீச்சர்னோ, நான் தினமும் சொல்லி தரத நீ அழகு போல செஞ்சேன்னா நீ கொஞ்ச நாள்ல தமன்னா மாதிரி ஒல்லி ஆயிருவல்ல. ஏக்கா நெசமாவா சொல்ற? நான் உண்மையாவே தமன்னா மாதிரி ஒல்லி ஆயிருவனும். அட ஆமாட்டி, பிறவு நான் என்ன பொய்யா சொல்லியே? முப்பாத்தா பொய் சொல்லுவாளா? பிறவு கடந்து நம்ம ஊரே தேடும் சொர்ணக்கிளி எங்க சொர்ணக்கிளி எங்கன்னு. நீ தான் ஒல்லிய மாறிடுவியா? யாருக்கும் அடையாளமே தெரியாது. நீ தமன்னா மாதிரி சிக்கன ஆனோன்னு உன்னை வயசு பிள்ளைன்னு கூட நினைப்பாவ. ஏக்கா நீ சொல்லும் போது எனக்கு ஆசையா இருக்குக்கா. சீக்கிரம் ஆரம்பிக்கா. ஏட்டி சொன்னோம், நான் சொன்னது மங்க மட்டும் சொல்லலையோ? அவளை மட்டும் காணல. ஏக்கா சொன்னேன். அவ உடனே எனக்கு குனிஞ்சு நின்றாலே குறுக்கெல்லாம் பிடிச்சிக்குது, நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் அப்புறம் இடுப்பெல்லாம் பிடிச்சிக்கும், அதனால நீயே பண்ணுக்கா, நான் சும்மா பார்க்க வேணாம் வாரேன்னு சொன்னான். வருவா பார்த்துக்க. அப்படியா? சரி சரி, அப்போ பையன் வரட்டு, நம்ம ஆரம்பிப்போம். வா. 1 1 2 2 3 3 4 4. எக்கா எக்கா பிடிச்சிக்கிட்டு இடுப்பு பிடிச்சிக்கிட்டுக்கா. அடியே சொன்ன என்னட்டி ஆச்சு உனக்கு? எலும்பி உட்காருட்டி. ஒரு மாதிரி மலர்ந்து கிடக்காளே. ஏ கூறு கிட்ட முப்பக்கா, என்னால எலும்ப முடிஞ்சா நான் நல்லா உட்கார மாட்டேனா? முடியலக்கா. ஐயே பண்ண என்ன செய்ய? ஹே ராணு ஹே ராணு ஏ ராணு பம்பைக்கு ராணு. ஏப்ப சத்யா, நான் படிச்சிட்டு இருக்கேன் இல்லாட்டி அமைதியா தான் பாடாங்க. இவ பெரிய இவ படிக்கிறான்னு நம்ம பொறுமையா பாடணுமா? உனக்கு டிஸ்டர்பா இருந்தா எந்திரிச்சு ரூம்ல போய் படி. என் ஹாலே தான் படிக்கணுமோ? நீ படிக்கணும் அம்மாவுக்கு காட்டணும் தான் இங்க உட்காந்துருக்கா. ஏட்டி அப்படி பண்ணிய புத்தி இல்ல, உன்னோடது தான், என்னோடது இல்ல. என்ன, நான் எங்கனாலும் படிப்பேன்னு அம்மைக்கு தெரியும். உன்ன மாதிரியா வேணும்னே சீன் போட்டுட்டு அம்மா முன்னாடி படிக்க மாதிரி நடிக்கிறதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்கா? ஐயோடா, இவ ஒரு நாள் புத்தகத்தையே எடுத்து நான் பார்த்ததுல ஏதோ 2 நிமிஷம் எடுத்து திறந்து வச்சுட்டாலாம். அதுவும் படிக்க சத்தம் கூட கேட்கல, குனிஞ்சு உட்காந்துட்டாலாம். உடனே நீ படிக்கணும் ஆயிருமோ? எனக்கு பரீட்சை நடக்கு, நான் படிக்கேன், உனக்கு என்னத்துக்கு வலிக்கு? நீ பாடிட்டு கிடந்தேன்னு அம்மையை கூப்பிட்டு சொல்லிடுவேன், என்ன ஒழுங்கா படிக்க விட மாட்டேக்கான்னு சொல்லிடுவேன் பார்த்துக்க. ஹே ஹே, நானும் சொல்லுவேன் அவ படிக்கவே இல்லம்மா, சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தா, நீங்க வந்தோன்னே போய் சொல்லியான்னு நானும் சொல்லுவேன். ஏன் மட்டும் இப்படி பண்ணியா? நான் படிச்சுட்டு தான் இருந்தேன், உனக்கு தெரியுமோ? சரி படிச்சுட்டு தானே இருந்த, புத்தகத்தை கொண்டா, நான் கேள்வி கேட்கேன் பதில் சொல்லு. உன்கிட்டலாம் நான் படிச்சதை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன கிளம்பு. நீ கிளம்புட்டி, இது எங்க அப்பா வீடு. எனக்கு மட்டும் இவர் யாரு பெரியப்பாவா? எனக்கும் அப்பா தானே டி. சரி சரி, ரொம்ப அழுவாத, ஒரு ஓரத்துல வீட்டுல இருந்துட்டு போ. ஏட்டி சத்யா, உனக்கு ரொம்ப தான் வாய் நீளுது, வாயை இழுத்து வச்சு தைச்சு விடுவேன். தைப்பா இவ தைக்கிற வரைக்கும் என் கையென்ன புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்குமோ? சை, இப்படி ஒரு காயலாவ பெத்து வச்சிருக்காங்க. எனக்கு தங்கச்சி தொங்கச்சின்னு வந்து பறந்திருக்கா பாரு. எனக்கும் தான் இப்படி ஒரு அரவே கடை பெத்து வச்சிருக்காங்க, அக்கா கொக்கான்னு. எட்டி சுவேதா, சத்யா, யாராவது இங்க வாங்க மக்களே. இந்த அம்மைக்கு வேற வேலை இல்ல, நம்ம உட்காந்து படிப்போம். அவ போட்டு சும்மா படிக்க மாதிரி நடிச்சிட்டு தானே இருக்கா, அவ போட்டு. ஏடி அம்மா கூப்பிடியல்ல, காது கேட்கவா இல்லையா? 2 பேரும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறிய, எவ்வளவு என்னமான ஒரு சத்தம் கொடுக்குறியலாட்டி? எம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. எம்மா அவ படிக்கல, பொய் சொல்லியா? ராணு பம்பைக்கு ராணுன்னு ஏதோ ஒரு மொழி பாட்டு பாடிக்கிட்டு கிடந்தா. உங்க மவளுக்கு அது என்ன மொழின்னு கூட தெரியல, இல்ல 12ஆப்பு படிக்கலாம். ஏட்டி என்ன காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? எம்மா உங்களை மேய்க்க என்னால முடியலையம்மா. ஏட்டி உங்க சண்டையெல்லாம் பிறகு போட்டுக்கிடுங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. கல்யாணி அத்தை வீட்டுல போய் பாலை வாங்கிட்டு வாங்க மக்கா. அம்மாக்கு ரொம்ப காலெல்லாம் உழைவு, அங்க அவ்வளவு தூரம் நடந்து போகணும்ல, யாராவது குடுக்குடுன்னு போய் வாங்கிட்டு வாங்க. என்னாலெல்லாம் போக முடியாது, எனக்கு ரிவிஷன் எக்ஸாம் நடக்கு. சரி சத்யா நீ போமா. ஏன் 12ஆவது படிக்க உங்க பெரிய மோளுக்கு மட்டும்தான் பரீட்சை நடக்குமா? 10ஆவது படிக்க எனக்கு நடக்காதா? எனக்கும் தானே பப்ளிக் எக்ஸாம் உண்டு. ஏட்டி யாராவது ஒரு 5 நிமிஷம் போங்க, எனக்கெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கு. எனக்கும் தான் படிக்க வேண்டியது இருக்கு. ஏட்டி அம்மா, நீங்க 2 பேரும் பால் வாங்கி 5 நிமிஷத்துல படிச்சுதான் மாவட்டத்திலேயே முதலிடம் வர போறீங்களோ? ஆமா, பிறகு நல்ல மார்க்கெட்டுன்னு சொல்றிய. படிக்கணும்னு தோணும் போதுதான் படிக்க விடணும், மத்த நேரம் படின்னா எங்களுக்கு படிக்கவே தோணாது. காலையிலேயே படிச்சாதான் மனசுல நிக்கும்னு எங்க டீச்சர்லாம் சொல்லும்.
ஏடி இது விடிய காலையில எந்திரிச்சு படிக்கணும், 6 மணிக்கு இல்ல. அதெல்லாம் கிடையாதுமா, எப்ப எந்திரிச்சாலும் படிக்கலாம். ஓ, ஆக மொத்தத்துல 2 பேரும் வேலை செய்ய மாட்டேங்கிய அதானே? நமக்கு 2 புள்ள கூட மாட எல்லாம் ஒத்தாசையா செய்வாளுவன்னு நினைச்சேன். 2 ஒண்ணுக்கும் ஆகாம தான் இருக்கு. அவளுகளுக்குள்ள சண்டை போடுறதுக்கே அவளுகளுக்கு நேரம் சரியா இருக்கு. எம்மா, நீங்க எனக்கு ஒரு வேலையும் செஞ்சு தராண்டாமா? நானே எல்லா வேலையும் பார்த்து சாவியேன். நீங்க நல்லா இருங்க, என்ன படிங்க. 2 பேரும் படிக்கிறது சரிதான், ஒரு 5 நிமிஷம் கூட எனக்கு வேலை செய்யாம படிக்கிறீல்ல. 2 பேருக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல பாப்பேன், மார்க்கு குறையிட்டு வச்சு வெளுக்க வெளுல. இனி நீங்க இப்படி என்கிட்ட போய் சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்து உட்காரவே கூடாது, பாத்துக்கிடுங்க. பாவம் பிள்ளைகளால முடிஞ்சதை படிக்கட்டு ரொம்ப ஏசப்படாதுன்னு பார்த்தா இவ்வளோ 5 நிமிஷம் வேலை செஞ்சு தரமாண்டாவலாம். அப்படி மாவட்டத்திலேயே முதலிடம் பிடிக்க மாதிரி தான் படிப்பாவ. அட கடவுளே, அங்க என்ன என் மாமியார் கீழே விழுந்து கிடக்கு? மூப்பு பாட்டி வேற நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. 2 சண்டை கிண்டை போட்டு கீழே விழுந்துட்டவளோ? எதே என்னதே ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி கீழே விழுந்து கிடக்கிய? வாட்டி சொர்ணக்கிளி மருமவளே, வந்து உங்க மாமியார கை தாங்களா தூக்குமா. என்னதே ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி விழுந்து கிடக்கிய? இல்லட்டி மருமவளே, முப்பாக்கா தான் சொன்னா எஜைச்சுன்னு என்னமோ இருக்கான், அதெல்லாம் செஞ்சா நல்லா ஒல்லியே ஆயிடலாம், அழகா நான் தமனா மாதிரி ஆயிடலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாட்டி. நானும் அவ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டு இருந்தேனா, அந்த ஆளை என் குறுக்கு பிடிச்சிக்கிட்டு. ஏத்தே, இந்த காலத்துல நீங்க தமன்னா மாதிரி ஆகலன்னு யார் அழுதா? வயசான காலத்துல ஒரு இடத்துல உட்கார்றத விட்டுவிட்டு இப்படி எஜைச்சு செஞ்சேன் அதை செஞ்சேன்னு இப்படி மலர்ந்து கிடக்கியல, இப்ப குறுக்கு பிடிச்சிட்டு இங்க யாரு பாப்பா? வாங்க மொள்ள வீட்டுக்கு போவோம். சே, இவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தினமும் சொல்லி கொடுத்து நல்லா ஒல்லியாக்கி ரூபா வாங்கிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி கீழே விழுந்துட்டாளே வைத்தியக்காரி. ஏட்டி, நாளைக்கு வருவியா சொன்னோம்? இடுப்பு வலி சரியாயிட்டுனா வாரேங்க்கா. என்னது, நாளைக்கு போவியலா? ஏதோ இன்னைக்கு விழுந்துட்டியலேன்னு கூட்டிட்டு போறேன். நாளைக்கு இந்த மாதிரி விழுந்து கிடந்தியல்னா சோறும் போட மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், பார்த்துக்கிடுங்க. அட கடவுளே, எனக்கு வந்த ஒரு ஆளும் போயிட்டா. இனி நாளைக்கு அவன் மருமவகாரி விட மாட்டா. இனி வேற யாராவது ஊருக்குள்ள ஒல்லி ஆகணும்னு சுத்திட்டு இருந்தாவனா அவியலை பிடிப்போம். ஏட்டி முப்பாத்தா, என்னதான் இருந்தாலும் உன் அளவுக்கு யாரும் வர முடியுமா? அவளை விட வயசு கூடுனவ தான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணி நல்லா கிடக்கி. நம்மள மாதிரி யாரும் இருக்க முடியும்? எதே, அங்க உங்க மருமவனை சேர்த்த பாருங்க, அவ எதுக்கு அப்படி வாய வச்சிருக்கிறாவ? எடியம் அக்கா, நான் பெத்த செல்வமே, என்னடி ஆச்சு மாப்பிள்ளைக்கு இப்படி உட்கார்ந்துருக்காவ? நீ எதுக்கிட்டி சோகமா கீழே உட்கார்ந்துருக்குற? அம்மா, என் புருஷனுக்கு என்னமோ ஆயிட்டுமா. மக்களே, நீ சோகமா இருக்காதட்டி. என்ன ஆனாலும் உன் புருஷனுக்கு எங்க கூட்டிட்டு போயினாலும் நான் சரி பண்ணியே. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிட்டேன்டி. நீ சோகமா இருக்காதம்மா. என்ன ஆச்சுன்னு அம்மைக்கிட்ட விளாவரியே சொல்லு, அப்பதானே அம்மைக்கு புரியும். ஆமா நாத்து, அமைதியாவே இருக்காத. நீ என்ன நடந்துன்னு சொன்னாதான் நாங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்க்க முடியும். மைனி, எங்க மாமியார் வெளியே போயிருக்காவ மைனி. அதைய வர்றதுக்குள்ள எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க மைனி. ஏடிஎம்மா, நீ சொல்லு, அப்பதானே எங்களுக்கு தெரியும். சொல்லியே ஏடி, சொல்லியன் வானத்தை பார்த்தா எங்களுக்கு என்ன தெரியும்? ஃப்ளாஷ்பேக்னா எல்லாம் மேலதான் பாப்பாவ, நீங்களும் பாருங்க சொல்லியே. எதே பாத்துருங்க, இல்லைன்னா உங்க மாவ கதையை சொல்ல மாட்டா. என் செல்லக்குட்டி, என் தங்கக்குட்டி. சொல்லுங்க முத்துமான்ஸ், இது என்ன வீடுன்னு நினைச்சிட்டீங்களோ? இது கடை. இங்க வந்து கொஞ்சராவ. என் அழகு பொண்டாட்டியே நான் எங்கனாலும் கொஞ்சிட்டே தான் இருக்கணும். அட போங்க மான்ஸ். சரி சரி, நம்ம பேசிட்டே இருந்தா நேரம் தான் ஆகும். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. என்னமா, நீ சாப்பிடுறத நான் அழகு போல ரசிக்கணும், அதுக்குதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன அட என்ன மான்ஸ், நீங்க சாப்பிடுறத கூடவா யாராவது ரசிப்பாவ? ஆமாட்டி வைரமே, என் பொண்டாட்டி தடவை கல்யாணம் முடிஞ்சு என்ன வெளியே கூட்டிட்டு போங்க, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லியிருக்கா. தடவை கூட்டிட்டு வந்திருக்கேன்ல, என் பொண்டாட்டி என்னென்ன வாங்கி சாப்பிடுறா, அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு இன்னைக்கு தானே தெரிஞ்சுக்கிடலாம். ஓஹோ, அப்படி சொல்றீங்களோ? சரி மாம்ஸ். அண்ணே, ஆர்டர் எடுத்துக்கிட்டுமா? வாப்பா தம்பி, என் ஒய்ஃப் ஆர்டர் கொடுப்பாங்க, என்னன்னு கேட்காங்களோ எடுத்துட்டு வாங்க. என்ன? சரிண்ணே. அக்கா, நீங்க சொல்லுங்க, என்ன வேணும்? தம்பி, சூடா என்னென்ன இருக்கு? எல்லாமே சூடாதான்க்கா இருக்கு, எல்லாம் இப்ப செஞ்சதுதான். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்படியா, எல்லாம் சுட சுட இருக்கோ? சரி, அப்ப உளுந்த வடை 10, பருப்பு வடை 10, இந்த உருளைக்கிழங்கு போண்டா இருக்கும்ல அதுல ஒரு 10, பிறகு வெங்காய போண்டா ஒரு 10, பஜ்ஜி ஒரு 10. ஏட்டு செல்லம், நம்ம மட்டும் தானே சாப்பிட வந்திருக்கோம். பிறகு உங்க குடும்பத்துல யாரும் சாப்பிட வாரேன் இந்த கடைக்குன்னு சொன்னாவளோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாம்ஸ், எல்லாம் நமக்கு தான் சொல்லியே.
பிறகு இந்த ரோல் ஐட்டம்லாம் இருக்கு. இருக்குக்கா. அப்ப சரி, ஒரு சிக்கன் ரோல் ஒரு 10, பிறகு அந்த முட்டை பப்ஸ் இருக்கும்ல, அந்த முட்டை பப்ஸ் ஒரு 10. சரியா? ஆர்டர் எதுவும் மறந்துடாதியே. ஒன்று மறந்தா கூட பிறகு நான் சண்டைக்கு வந்துடுவேன். திரும்ப நான் சொன்ன ஆர்டர் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் மறக்க மாட்டேக்கா. எனக்கு இதுலயே 5 வருஷம் சர்வீஸ் இருக்கு. யாரு என்ன ஆர்டர் சொன்னாலும் அப்படியே மனசுல வச்சுக்கணும்னா பாருங்களாம். இப்ப பாருங்கக்கா, நீங்க சொன்ன ஆர்டரை அப்படியே திருப்பி சொல்லியே சரியா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. என்ன? உளுந்த வடை 10, பருப்பு வடை 10, உருளைக்கிழங்கு போண்டா 10, வெங்காய போண்டா 10, பஜ்ஜி 10, சிக்கன் ரோல் ஒரு 10, பிறகு முட்டை பப்ஸ் ஒரு 10. எப்படி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேனா? கரெக்டா சொல்லிட்டியே. வேற இந்த ஜூஸ்ல இந்த பழம் ஜூஸ் ஏதாவது இருக்குமா இங்க? இருக்குக்கா. பழம் ஜூஸும் இருக்கு, நார்மல் ஜூஸும் இருக்கு. அப்ப ஒரே ஒரு சாத்துக்குடியும் ஒரு மாதுளை ஜூஸும் கொண்டு வரீங்களா? சரிக்கா. இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு பிறகு ஜூஸ் கொண்டு வரட்டுமா? ஆட்டு ஆட்டு. சரிக்கா. தம்பி சொல்லுங்கக்கா. என் வீட்டுக்காரருக்கு என்ன வேணும்னு கேட்காமயே போறியே? அப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது? அது எனக்கு மட்டும் சொன்னேன். என் வீட்டுக்காரருக்கும் என்ன வேணும்னு கேட்டுட்டு போங்க. என்ன? அண்ணே, உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொண்டாப்பா போதும். சரிண்ணே. அட என்ன மாமா இது, இப்படிதான் பாக்காதா பேனு? நான் அழகா இருக்கேன்னு எனக்கும் தெரியதான் செய்யும். அதுக்குன்னு இப்படி பார்த்தா கடையில் உள்ளவியெல்லாம் என்ன நினைக்க மாட்டாவ. சாப்பிடும் போதுதான் ரசிப்பேன்னு சொன்னியே, ஆர்டர் கொடுக்கும் போது இப்படி ரசிச்சிட்டு இருக்கிய. சி போங்க மாம்ஸ். இதுதாம்மா நடந்து, வேற ஒண்ணுமே நடக்கல. அப்ப வாய பொழந்த மனுஷன் இப்ப வரைக்கும் இப்படிதான் கிடக்காவ. ஏட்டி நாத்து, சோழிய கெடுத்தா போ. அவரு அழகா ஆசையோடி கூட்டிட்டு போயிருக்காரு, இப்படியா காணாதத கண்ட மாதிரி திங்கது? நீ தின்ன தீனியில அவர் வாய பொழந்தவர் தான் இன்னும் வாய மூட மாட்டக்காரு. அந்த அதிர்ச்சியில இருந்து எப்ப வருவாரோ தெரியலம்மா. இப்படி ஒரு பொண்டாட்டியை கட்டியிருக்கமேன்னு வாயடைச்சு போயிட்டாரு போ. ஏட்டி, கொஞ்சமாவது உனக்கு கூறுபாடு இருக்காட்டி? இத்தனை வருஷம் எதுவுமே வாங்கி தராமையாடி வளர்த்தோம்? வாங்கி தந்து தானே வளர்த்தோம். இப்படியா காணாதத கண்ட மாதிரி திங்கது? ஏம்மா கம்மன் இருங்கம்மா. அங்க நானே கம்மியா தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுல இருந்து சரியான பசிக்கு வயிற்றுக்குள்ள மணியெல்லாம் அடிக்கி. இவர் வாயை பொழந்தது மூடினாருன்னா நம்ம போய் சோத்தை போட்டு திங்கலான்னு பார்க்க வாயை மூடவே மண்டக்காரு. ஆத்தாடி, இவளுக்கு இன்னுமா பசிக்கி? எம்மா என்னன்னு தான் பிள்ளைய பெத்தனோ தெரியலையே. ஏட்டி, உன் மாமியார் வந்து உன்னை ஏச போறாவட்டி. என் மகனை இப்படி ஆக்கிட்டியே, கல்யாணம் முடிச்ச 2 நாள்லன்னு உன்னதானட்டி ஏசுவாவ. ஏதாவது செஞ்சவரை மாத்துட்டி. எனக்கு தெரிஞ்சானா மாத்த மாட்டேனா? தெரியாம தானே நானே சோகமா உட்காந்து கிடக்கேன். ஏட்டி சின்ன பொண்ணு, எதையாவது செஞ்சு என் மருமகனை காப்பாத்துட்டி. என்னத்த செய்ய சொல்றிய? இனி அவரா என்னையில இருந்து அதிர்ச்சியில வெளியே வராரோ அன்னைக்குதான் வருவாரு. ஏட்டி அப்படிலாம் சொல்லாதட்டி, உன் நாத்தனாருக்கு வாழ்க்கை. சரி இருங்க, என்ன பண்ண முடியும்னு பாப்போம். நீ கவலைப்படாதட்டி, உன் அண்ணி போயிருக்கல்ல, ஏதாவது ஐடியாவோட வருவா. ஏப்பா எதுக்கு இப்படி மூஞ்சில தண்ணி அடிச்சியே? என்னாச்சு எனக்கு? ஐயே, அவருக்கு நடந்தது எதுவும் நினைவில்ல போல. நல்லதா போச்சு. நான் அது தப்பிச்சிட்டா. எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டிதான். என் மாம்ஸ் முழிச்சிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே. நாளைக்கு உங்களுக்கும் என் நாத்தனாருக்கும் நம்ம வீட்டில் விருந்து வைக்கிறதா இருக்கும். அதுக்கு உங்கள் 2 பேர்த்தையும் அழைக்கிறதுக்கு நானும் எங்கள் மாமியாரும் வந்தோம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்த இடத்துல சோபாலேயே உட்காந்து அசந்து தூங்கிட்டிய. ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருந்திய. நாங்களும் எழுப்பி பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. அதான் தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டேன். நீங்கள் எதுவும் கோச்சிக்கிடாதீங்க. என்ன ஏடி, அங்கே பாத்தியா உன் மைனி என்ன அழகா சமாளிச்சிட்டான்னு? இப்போவாது உன் மைனியை பற்றி புரிஞ்சுக்க. என்ன? ஆமாம்மா, இந்நேரத்துக்கு வேற ஒருத்தியா இருந்தா என்ன நல்லா போட்டு கொடுத்துருப்பா. ஆனா என் மைனி பரவாயில்ல பத்தியா, எனக்கு ஹெல்ப் பண்றாவ. ஐயா அப்படியா? சாரிம்மா சின்ன பொண்ணு, வேலை விட்டு வந்திருப்பேன், அந்தால அசந்து அப்படியே தூங்கிட்டேன்னு நினைக்கேன். மன்னிச்சிரு. வாமா உட்காரு. பரவாயில்லனே, இருக்கட்டும். இதை சொல்லியதுக்கு தான் நாங்க வந்தோம். நாங்க கிளம்புறோம். அத்தை சாரித்த, நீங்க வந்ததையும் கவனிக்கல. அசந்தால தூங்கிட்டேன் போல. வாங்க ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டாவது போலாம். இல்ல மருமோனே, பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க இதை சொல்லியதுக்காக தான் வந்தோம். சொல்லிட்டோம்ல, கிளம்பியோம். நாளைக்கு மறந்துடாதியே, மதியால சாப்பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன விருந்து உங்களுக்கு? சரி தே, கண்டிப்பா வாரோம். சரி மருமனே, போயிட்டு வரோம். அடுத்தே நாத்தனாரே, அண்ணனை பத்திரமா பாத்துக்க. என்ன திரும்ப ஏதாவது இப்படி செஞ்சுட்டு வந்து நிக்காத. எல்லா நேரமும் மைனி காப்பாத்த வரமாட்டேன். என்ன பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். சரி மைனி பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? கண்டிப்பா. சரி போயிட்டு வரோம், பார்த்து பத்திரமா இரு. என்ன ஆட்டு மைனி. என்னங்க பசிக்குவா? உங்களுக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரட்டா? சரி செல்லமே, எனக்கு நல்லா இஞ்சி தூக்கலா ஒரு இஞ்சி டீ மட்டும் போட்டு கொண்டாமா. இந்தா சிட்டா ஓடி
ஓடி போய் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏடி மெல்ல மெல்ல கீழே விழுந்துறாத. சரிங்க முத்து மாம்ஸ்.